லங்காஸ்ரீ வலைத்தளத்திலே சமூகம் கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான மாலை வணக்கம். எங்களுடைய சரித்திர பிரசித்தி பெற்ற கொழும்பு மருதானை கப்பித்தாபத்தை ஸ்ரீ பாலசெல்வ விநாயகமூர்த்தி தேவஸ்தானம் எதிர்வரும் 9/2/2017 வியாழக்கிழமை மகா கும்பாபிஷேக பெருவிழாவை காண இருக்கின்றது. அதனை முன்னிட்டு எதிர்வரும் 7ஆம் திகதியும் 8ஆம் திகதியும் எண்ணெய் காப்பு வைபவம் நடைபெற இருக்கின்றது. மிகவும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த இந்த மகா ஆலயமானது நீண்ட பெரும் திருப்பணியாக முழுமையான கருங்கற் திருப்பணிகளாலே பொலிபுறச் செய்யப்பட்டு இந்த ஆலயம் முற்றுமுழுதாக இலங்கையிலேயே முதல் கருங்கற் திருப்பணி ஆலயமாக, அதாவது அத்திவாரத்திலிருந்து தூலலிங்கமான தூவி வரை அமைந்திருக்கின்றது என்பதை தெரியப்படுத்தி இந்த மகா கும்பாபிஷேகம் இனிது நிறைவேற நீங்கள் அனைவரும் வருகிறந்து உங்கள் திருக்கரங்களாலே எண்ணெய் காப்பு என்ற விபவத்தை சாத்தி அனைவரும் பாலசெல்வ விநாயகப் பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும் வண்ணம் அன்புடனும் வினயமுடனும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. விநாயகமூர்த்தியாக இங்கு அவதரித்து இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு நன்மை பயக்குவாக பலவிதமான ஆலயங்களில் குடிகொண்டுள்ளார். இந்த செல்வ விநாயகமூர்த்திக்கு இந்த வருடம் மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று இதற்கு முன்பு பூஜை செய்து கொண்டிருந்த இந்த ஆலயத்தின் விநாயகருக்கும் அவரும் ஒரே சமமான ஒரு லெவலில் இருக்கிறவர். சண்முகரத்ன சன்மானுடைய ஆசையுடன் இந்த கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற இறைவன் திருவருள் கூட்டியுள்ளது. அடித்தளம் முதல் விமானம் வரை கருங்கல் திருப்பணிகளாகவே திரிதள விமானமாக ஆகம சாஸ்திரோக்த பிரகாரம் இந்த ஆலயமானது கட்டப்பட்டுள்ளது. இந்த துர்மிகு வருடம் தை மாதம் 27ஆம் தேதி ஆங்கிலத்தில் 9/2/2017 வியாழக்கிழமை அன்று காலை 8:30 மணிக்குள் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது. ஆரம்பத்திலிருந்து இன்று பலவிதமான கிரியைகள், பூர்வாங்க கிரியைகள், மிருஷங்கலனம், வாஸ்து சாந்தி அனைத்தும் நடைபெறுது. நாளைக்கு மறுநாள் ஆச்சாரியருடைய தசவித ஸ்நானம், ரட்சாவந்தனம், பிறகு இந்த தேசத்தில் உள்ள ஆச்சார பிரகாரம் அனைத்து மக்களும் இறைவனுக்கு அஷ்டபந்தனம் சாத்திய பிறகு எண்ணெய் காப்பானது அனைவராலும் இறைவனை தொட்டு கும்பிட்டு கொண்டு இறைவனுடைய அருளை நேராக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த கும்பாபிஷேகத்தில் தான். இதற்கு பிறகு இறைவனுக்கு அன்று ராத்திரி இரவு யாகாலயங்களில் நபாக்னி, அதாவது 9 குண்டங்கள், சாதாரண தமிழில் சொல்ல போனால் மண், நீர், அக்னி, வாயு, ஆகாசம், பஞ்சபூத ஸ்தலங்களே நம்ம உடம்பிலும் பஞ்சபூதங்களால் தான் இந்த உலகமே இயங்கிறது. அந்த பஞ்சபூத தத்துவத்தினுடைய அடையாளமாக 5 அக்னிகளும், சூரியனும் சந்திரனும் பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய 2 அக்னிகளும், பிறகு இறைவனுடைய விநாயகராக இருந்தால் விநாயகர், அம்பாளாக இருந்தால் அம்பாள், எந்த மூர்த்தியோ அந்த மூர்த்திக்காக ஒரு அக்னியும், மொத்தம் நவாக்னியாக இங்கே மிக சிறப்பாக யாகசாலை அமைந்துள்ளது. இந்த யாகசாலையில் இருக்கக்கூடிய பிரதான வேதிகையானது பஞ்சாசன வேதிகை என்று பெயர். 5 விதமான ஆசனங்கள், கூர்மாசனம், அனந்தாசனம், சிம்மாசனம், எப்படி அதற்குள்ள சிறப்புகளோடு அந்த சிற்பியானவர் செய்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் பிரதம குருவாக இப்போ இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ண குருக்கள் ஜோதிடத்திலும் வல்லவர், ஆகமத்திலும் இறைபணியிலும் மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இந்தியாவிலிருந்து பலவிதமான சிவாச்சாரியர்களையும் இங்குள்ள சிவாச்சாரியர்களையும் கலந்து கொண்டு அவர் மிக சிறப்பாக இப்பணியை ஆற்றிக்கொண்டு வருகிறார். இப்பணியிலே அனைத்து மக்களும், இந்த ஆலய நிர்வாகிகளும் மற்றும் உள்ள குருமார்களும் கலந்து கொண்டு சிறப்பாக செய்வார்கள் என்று இறைவனுடைய ஆசியை உங்களுக்கு வழங்குகிறோம். மேலும் நித்தியம் நடக்கக்கூடிய இந்த பூஜைகளில் காலை மாலை 2 வேளைகளிலும் யாகங்கள் நடைபெறும்.
ஒவ்வொரு காலத்திலும் விசேஷமான பூஜைகளும் உபச்சாரங்களும் நாதஸ்வர கச்சேரியும் வேத பாராயணங்களும் அவைகளும் அனைத்தும் நடைபெறும். இந்த ஒலிகளால் ஜனங்களுக்கு மிக்க நன்மையாக வைப்ரேஷன் சொல்லுவாள் இங்கிலீஷில் சொன்னால். அந்த வைப்ரேஷனால் அவளுக்கெல்லாம் மனசில் அமைதி ஏற்படும். இந்த நாட்டுக்கும் நன்மை ஏற்படும். அமைதியும் நல்ல செல்வங்களும் மேலும் வழங்க வேண்டும் என்று விநாயகரை பிரார்த்தித்து ஆசிர்வதி கூறுகிறேன். இப்படிக்கு காஞ்சிபுரம் ராஜப்பா குருக்கள் அவருடைய ராதாகிருஷ்ண குருக்களுடைய அழைப்பு ஏற்று இங்கே வந்து 2-3 நாட்களாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். கும்பாபிஷேகத்தை பூர்த்தியாக இருந்து அனைத்து பேருடைய உதவியோடும் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து இந்த தங்களுடைய குடும்பத்தினுடைய விழாவாக அனைத்து பேரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அனைத்து மக்களும் தங்களுடைய வீட்டு குடும்ப விசேஷங்கள் மணவிழாக்கள் என்ற எண்ணத்திலே அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாக முடியும் என்று அனைவருக்கும் ஆசி கூறி விநாயகரை வணங்குகிறேன். இம்மாதிரி சமயப்பணிகளை, ஆலய விஷயங்களை, சமய சன்மார்க்க போதனைகளை உலகமென்றும் பரப்புவதற்கு என்ற லங்காஸ்ரீ ஊடகமானது இறை தொண்டில் பயன்பெற்று இது மேன்மேலும் விநாயகருடைய அனைத்து பரம்பொருளுடைய ஆசியினாலும் மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் மேன்மேலும் சமயப் பணிகளை வளர்க்க வேண்டும் என்றும் நான் ஆசி கூறுகிறேன்.